அத்தனை பேருக்கு ஸ்கின் டோன் கரெக்டாக இருக்கா? கண்ணில் பார்க்குற மாதிரி தெரியுதா? முன்னாடி எல்லோ இந்தியா வச்சுருவாங்க. கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்க ஓகே தான். ஃப்ரேம் 100 ஃப்ரேம் வச்சுருந்தா டபுள் 200 வச்சுருக்கணும். 50 ஃப்ரேம் வச்சுருங்க. ஃபைல் கம்மியாக தான் வரும். ஆடப்புற கிடையாது. அது எடுங்க ஃபைல் அதிகமாக வரும் தான். வேறு ஹச்டியில் என்ன போட்டுருக்கேன் ஓகே தான். இந்த கொஞ்சம் ஜூம் அவுட் ஃப்ரேம் வச்சுங்க கரெக்டாக. கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுங்க. ஃப்ரேம் கரெக்டாக வச்சுங்க. இந்த கம்பம் 3 நாள் தான் பிரச்சனையே. அதில் 4 இலவட்டம் கம்பம் ஓட்டிருக்காங்களே என்ன இருக்குன்னு கையை விடுவேன். கம்பம் ஊண்டே கூடாது. ஆனால் தமிழன் எந்த நேரத்திலையும் தன்மானம் அல்ல நிதானம் தவறாதவன் என் தமிழன். ஒருவர் செய்யக்கூடிய தவறுனால் ஒட்டுமொத்த தமிழகமும் குற்றவாளியா கிடையாது. ஒத்துக்கவே மாட்டேன். ஒப்புறேன் கருப்பை இறங்கி வந்து இந்த கம்பை புடுங்கணும். அதானே என் பிளானே. ஹலோ ஹலோ தம்பி நீங்க போங்க. எத்து போய் முட்டை கம்பு போட்டு அடிச்சுட்டாண்டா. செக்ஸ் கூட முட்டை ரெடி சார் ரெடி சார். ஹலோ இந்த சோழபுரத்தில் 2 விளையாடணும். இந்நேரம்
ஜாமியம் வர தும்முறு கொண்டு போயிட்டு எப்படி ஆம்பளை ஆடுவேன் சரியா இருந்தா ஆடுவேன். நீ போட்ட போதைக்கு முந்தை இழப்பு எப்படி ஆடுவேன்? சாமியெல்லாம் நான் வர வர வணங்குற விதம் மாறிக்கிடுச்சு. அதுக்கு எங்க ஐயா காலத்தான் சாமியை கும்பிடுவோம்னா எங்க ஐயா ஓடாங்கி கோமணத்தோடு விடுவார். விழுந்து கும்பிட்டு நிற்கும்பாரு அப்பதான் நிற்கி அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போய் முக கட்டத்தில் விட்டாங்க. பேரன்பு கொண்டு எங்களை வளர்த்த மூத்த அன்னைகளே, என்னுடைய இளைய தம்பிகளே, தாய் தகப்பனே, அக்கா தங்கச்சிகளே, மொத்தத்துல தமிழர்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் அவருக்கெல்லாம் எனக்கு சொந்தக்காரர். தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு. சில பேருக்கு அது ஏதாச்சும் நீ சொல்லி மயிர் கை தட்டலாம். கொடுத்த காசு கத்திரியா நம்ம பார்த்துட்டு போகணும்னு இருப்பீங்க. அகராதி என்றால் அது இந்த மாவட்டத்தில் நிறைய பார்க்கும். சிவகங்கை மாவட்டம்னாலே அகராதி கூதி உள்ளது நிறைய. ஏன்னா நானும் அந்த மாவட்டத்தில் இந்த வாட்டியால போதுமான மயம் வைக்காத கனவோட தம்பி இடியப்பா சொல்லே விடாது கொட்டையை அலசிட்டாரே. உண்மையிலே நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளே சண்டை வருவதனாலதான் இத்தனை காவல்துறை அதிகாரி ஐயா இங்க வந்திருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நமக்காக இரவுகள் பாராமல் எல்லையை காக்கக்கூடிய கருப்பனை போல் நம்மளை காத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறையை எம்கேஆர் தலைவணங்குகிறார். வணக்கம் ஐயா. காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஊர் காவல் படையில் உள்ள உறவுகளையும் வணங்குகிறேன். காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தவரை நமக்கு நண்பர்கள். நம்ம செய்கிற கிசும்பு அப்படி. தண்ணியை போடுறதுக்கு முன்னாடி சிவகங்கை போறவே 2 பேரும் போறேன். போதையை போட்டோன்னே 7 பேர்த்த ஏற்றுவேன் பைக்கு. அதுல அந்த பைக்கு உரிமையாளர் போதையாயிட்டா ரோட்ல நடக்க விட்டுறாங்க. அவன் நான் யார் நடந்து வீட்டுக்கு வரேன். சிரிப்பு கிடையாது ப்ரோ, சிந்திக்கணும். அறிவு சார்ந்த என் தம்பிகள் எல்லாம் அக்கினி ஏவுகணை ஏவனார் அப்துல் கலாம் ஐயா அவரை போல உங்களை பார்க்கிறேன். என் தம்பிகளை போல பொழந்து வச்சு அதுதான் வந்து அப்படி பாருங்க. அப்துல் கலாம்னு யாரும் தெரியாது. அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்துல் கலாம் ஐயா அப்துல் கலாம் பேருனே ஒரு வயசானவர் வந்துட்டு அவர் மாட்டு தரது தானே அப்படின்ட்டார். மாட்டு தர கிடையாது, சோம்பு அப்படி வைப்பார். ஏவுகணை நாயகன் அப்படின்ற ஒரு தமிழன் இல்லை என்றால் அன்றைய நாடு நமக்கு போர் தொடுத்திருக்கும். இன்னைக்கு நம்மளெல்லாம் பயப்படாமல் வாழ்றோம்னா அதுக்கு காரணமே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். சமீபத்திலே தேனி மாவட்டத்திலே ஒரு ராணுவ வீரர் தமிழன் வாயிலே குண்டு வாய்ந்தாலும் எதிரியை வீழ்த்தினேன் பாரு சிங்கம். இதெல்லாம் சொன்னா எதிரிக்க மாட்டேன். நோக்காசம் சொல்லு, கப்புளிங் மட்டும் கிலோ 30 ரூபாய் சொல்லு, மேடையே அடிச்சுவேன். பூரா வெளிவொண்டு இருக்கேன் பொம்பளை நோக்காசு பயில உன் கல்யாண கட்டவுட்ல அதோட போடு. கப்புளிங்க போட்டா முடிச்சு ஊத்தாண்டாளி கட்டவுட்ல நக்கிடுவாங்க. இத்தனை ஆண் சிங்கங்கள் இங்கு வீரத்தோடும் விசுவாசத்தோடும் பாசத்தோடும் வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணமே என் தாய்மார்கள். கைதட்ட மாட்டேன் கவுன்சிலரு பிஎல்பி எம்எல்ஏ மக கைதட்ட மாட்டேன். இந்த திமுரு மையத்துக்கான தண்ணியை போட்டு நடந்து நடந்து புழக்கிறாங்க. அப்புறம் ஆய்வு வரும்போது கருக்கு வந்துடுவேன். பொம்பளையில குடம் செல்லதா பொம்பளை
இன்னொரு பிறவின்னு ஒண்ணு இருக்காப்பா? இல்ல. அப்படி ஒரு பிறவின்னு இருந்துச்சுன்னா நான் வேண்டது ஒன்னே ஒண்ணுதான், தமிழனா பிறக்கணும். மீண்டும் இந்த உலகத்திலே நாம் கோமாளியாக பிறக்கணும். என் தம்பிகளை என் அன்னைகளை சிரிக்க வைக்க வேண்டும். என் தம்பியை மாணவ செல்வங்களை அறிவு சார்ந்த விஷயங்களை அண்ணன் பேசும்போது அதை எடுத்து டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன். அவருக்கு கப்ளிங்னா என்ன டீச்சர்? அது செருப்பு தலையில் அடிச்சுட்டு கொடைக்கானல் போயிடுச்சு. புருஷனை போய் கேட்டு கப்ளிங்னா என்ன? அதாண்டி கப்ளிங்னா ஆமா, ஏதாவது கட்டில் காதுதான் சட்டா சட்டா காலி தூக்கி கொஞ்சம் அருமை அருமை. ஏன் பயத்தோட தான் இருக்கு? என்னடா போன காசு கொடுக்கலையா? முன்னாடி வருவாங்க. ஒலி ஒலி பாசத்துக்குரிய அனந்த் சுத்தப்பூர் ஆரூர் வட்டைய நாடு ஒக்கூர் புதூர் திரு கருப்பையா ஓனார் முத்துராஸ் என் சித்தப்பின் சார்பாக 1001, சிவகங்கை அதிரன் மொபைல் சார்பாக 1001 நன்கொடை கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி. சோழபுரம் அருள்மிகு அருள்மொழிநாதர் பிரபலத்து நாயகியம்மன் ஆடி பெருந்திருவிழா 2ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு இங்கு கூடியிருக்கிற நாடக ரசிக பெருமக்களையும் பெரியோர்களையும் வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் கிராம பொதுமக்களையும் இளைஞர்களையும் மற்றும் எம் கே ராதாகிருஷ்ணன் ரசிக பெருமக்களையும் உறவுகளையும் அன்போடு சோழபுரம் ஊனாளான பொன்னழகு கமலம்பால் குடும்பத்தின் சார்பாக வருக வருகை என வரவேற்பதை பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சி அமைதியா இருந்து பார்க்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. இன்னைக்கு வந்திருக்க எம்கேஆர் குரூப் கலைக்குழுவினரையும் நமது ஊரின் சார்பாக வரவேற்று நமது மண்டபப்படிதாரர் ஊனாளான பொன்னழகு கமலம்பால் குடும்பத்தார் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். இந்த பொன்னாடையே இந்த குடும்பத்தார்கள் சோழபுரம் கிராமத்தார்கள் அன்போடு எனக்கு பொருத்தினாலும் என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக இந்த ஒருவன் பெற்றுக்கொண்டேன் என்பது பெருமை. உங்க எல்லாத்துக்காக நான் வாங்கிக்கப்பா. நம்ம காலாஞ்சி நம்ம வாங்கிட்டான். அண்ணனுடைய பார்த்துருக்கான் உட்காரதுக்கு எதுவுமே இருக்காது. பூவில் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஊர்ல போனோம்னா உட்காரதுக்கு இடம் இருக்காது. ஒரு ஒண்டிகிட்ட உட்கார முடியும். அந்த அளவுக்கு அண்ணனுடைய அவர் ரசிகப்படும்ல உடல் பிறப்புகள். அதனால மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்னாடி பார்த்து கௌரவிக்கப்படுகிறது. சார்பு ஆய்வாளர்களுக்கு முன்னாடி பார்த்து ஐயா வாங்க. தம்பி இதெல்லாம் ஏன்டா சிரிச்சு விட்டு பூரா கடைக்கு போய் ஓட்டுறாங்க. ஏழு விட்டுலையாப்பா வந்தேன் இல்லையாப்பா. வேற யாருக்கு போகணுமா? உள்ள போய் ஒரு ரவுண்ட் பார்த்து போகணும். நம்ம வீட்டுல தம்பி உள்ள ஓச்சுனதுக்கு ஏமா அப்படி? ஆனா உங்கள்கிட்ட ஒண்ணும் பேச முடியாதுப்பா. என்னை இழுத்து விட்டு போயிடுவாங்க. இந்த தம்பி சார் போய்ப்பா அட்டமா இருக்கும். முளை குச்சி நான் புடுங்குற மாதிரி யானை செத்து போச்சு. வெளியே செஞ்சதில்ல. அப்புறம் வெளியே சும்மாசு போட்டு அதை கேட்கிறேன். உள்ள பொன்னழகு கமலம்மாள் குடும்பத்தார்கள் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்களுக்கும் மதிப்புக்குரிய காவல்துறை என் அன்பு உறவுகளுக்கும் பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்திய இந்த மேடைக்கு வந்த அத்தனை நல்ல உள்ளங்கத்திற்கும் எம்கேஆரின் நன்றிகளும் வணக்கங்களும். பொன்னாட வச்சு
டிவியை பார்க்கலையாப்பா? ஏன் அப்படி போறாங்க? என் தம்பிகள் எல்லாம் இரவு நேரத்தில் வந்திருக்கீங்க, டூலர்ல வந்திருக்கீங்க. பெட்ரோல் போட காசு இல்லைன்னா தம்பி குடும்பம் தெரிஞ்சு போவேன். அம்மா அண்ணன் கட்சி மாநாடு நடத்துறேன், பெட்ரோலு ஒரு பிரியாணி போட்டு கொடுக்குறேன். பெட்ரோல் அண்ணன் தரேன். போகும்போதும் வரும்போதும் இந்த பைபாஸ்லாம் என் தம்பி எல்லாம் மெதுவா போவாங்க. அது 2 பேர் பேசுறேன். நாங்கள் அப்படித்தான் போகும் பேசுறேன். இந்த 3 கண்டுபிடிச்சுவேன். ஏன்னா சாமி என்பது ஆண்களோட பெண்களுக்கு தான் துடியாகும். இன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை ஆடிடுச்சு. அந்த பொம்பளை முழுக்கானே விளையாடுனதுக்கு புரிஞ்சு என்னை செருப்பு அடிக்க வரேன். என் பொண்டாட்டி ஆடி இந்த சேலையை பூரா இறக்கி விட்டா. உன்னை யாரா சாமி கூட சொன்னா? உன் பொண்டாட்டி எதுக்கு ஆடுனான்னு அடுத்த வருஷம் பிரசவத்தில் நிற்கலாம்னு இருந்தேன். அவன் ஆடி என்னை கேவலப்படுத்தி அன்னைக்கு ஒரு இளவட்ட ஆடினேன். அது நீ வரல. இளவட்ட ஆயாயின்னு ஆடிட்டு நான் கேட்டேன், யாரான்னு எனக்கு தெரியலையா? தெரியல. 2 பேர் சட்டையை முடிச்சு திருப்பி விட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த முட்டை 1 லட்சம் வாங்கிட்டு 3 வருஷமா தலைமுறை வந்திருக்கேன். அதை ஆடும்போது பிடிச்சி போயிட்டாங்க. ஏன்னா சாமி என்பது துடியான தெய்வம். இந்த சாமி இல்லைன்னா நம்மளாம் கிடையாது. பக்தியோட தம்பியெல்லாம் சாமியை கும்பிட்டு எல்லா வேலையும் செய்யணும். அந்த வேலை அதை கும்பிடக்கூடாது. தொகாசு போடக்கூடாது. தம்பி எதிர வந்து கட்டி பிடிச்சிட்டு அடையினேன். அது 7 வயசு கூட ஆகும். தொகாசு மயிறு அவனை ஏற்ற மேடையில சூப்பர் சூப்பர் சிவகங்கை மாவட்டத்தில் போய் சேர்த்துமா லாஸ்மா டோனி தற்சமயம் ஆடு நிலத்தை அலங்கரிக்க வருகின்ற சாலை வரா வரா சூப்பரா கைதட்டா கைதட்டா சூப்பர் சூப்பர் மாடு விளையாடுமா இல்ல புரியணுமா? லாஸ்ட் பார் டூர்னமெண்ட். எனக்கு மாதிரி கேட்டேன். மாடா தமிழுடைய நிறமே கருப்பு தான். அந்த கருப்பு நிறத்திலே மேடைய தவி வந்த இந்த சிவகங்கை மாவட்ட காளையை எம்ஜிஆர் தலைவணங்க. ஆமா தேசிய கபடியில கேப்டன் அவர் 1000 மயிலும் உள்ள தட்டி போடல இல்ல போடக்கூடாது. போட்டோம்னா வளராது. ஆமா நீனா யானையை செஞ்சாலும் உள்ள தட்டிடு. உங்க பேரு பெரியப்பாவா? அப்படி தம்பி சூப் தரிச்சு போவேன். அவன் தன்னால புது தரிச்சு போய் நிற்கிறேன். மைனா கொஞ்சம் இருப்பா. முதல் இவன் கொஞ்சம் பார்ப்போம். உங்க பேரு என்ன அண்ணன்? பிரதீபன். எந்த ஊரு? ஒக்கூரா? தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் என்ன? தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் வந்து அகத்தி. ஓ வேப்புழுத்தி. இவனை எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? எவனும் தூக்கணும் தம்பி. வெளியே இருந்த போனோட அறையணும். இவர் வந்தோடனே என்னையத்தா அப்படின்றாரு. போட்டா வந்தாலா கூட்டில நீதான் ஏறி வந்த. அவளை வாய்க்கு ஒரு வேதனைய என்ன வழியில பள்ளிக்கூடம் போய் கேட்டு வரைய என்ன கிளாஸ்ன்னு 8ஆவது படிக்கிறீங்க. பேசுவானா? அம்மா நீதான் ஹெட் மாஸ்டர். எங்க அன்னைக்கு ஊரா திருத்த முடிச்சு. அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கஷ்டத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ படிச்சு என்ன ஆக? எந்த துறைக்கும் போக முடியாது. கவர்மெண்ட் வேலைன்னா அரைஞ்சே விடுவேன். காவல்துறைக்கெல்லாம் 7 அடி வேணும். ராணுவத்துக்கு வளர்த்தி வேணும். உனக்கு அன்னை சுடுகாப்பி வேலை வச்சுட்டாரு. ஆனா இது ட்ரம்ப்னு சொல்லிட்டு மடுவை பிடிச்சி தெரியுறாங்க. வாழ்த்துக்கள். இந்த மேடைக்கு கூப்பிட்டேனே வந்தல வாழ்த்துக்கள். நாங்க நல்லா இருக்கேன்.
படம் பார்க்கக்கூடாது. திரைப்படம் தம்பி 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 அவங்க நீக்குறவ லைன் பண்றாங்க. அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல, அவர் பிறந்தது எந்த மாவட்டம்? ராமேஸ்வரம் மாவட்டம் ஆகிட்டாங்களா? சரி வாழ்த்துக்க, போலாம் போலாம் வீட்டுக்கு போலாம். அவர் வந்து மேடை என்பது எல்லாத்துக்கும் எளிதாக கிடைத்து விடாது. நாளை காலை அகில உலகத்தில் உள்ள தமிழனுக்கு புறம் சென்று விடுவார் இந்த ஊக்கூர் மண்ணின் மயில். வாழ்த்துக்கள். மேடையிலே கூப்பிட்டு அவனை நான் அசிங்கப்படுத்தவில்லை, அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளடா என்று ஊக்குவித்தேன். அடுத்த மேடையிலே வருகின்ற பொழுது மிக திறமையான ஒரு ஆண்மகனாக இருப்பான். வாழ்த்துக்கள் தம்பி. சாங் பாடுவோம்.